Hi, hello, welcome to my kitchen. So, எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இப்போது நம்ம பார்க்க போகிற ரெசிபி, இன்றைக்கியோடைய ரெசிபி பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஏற்கனவே நான் சிக்கன் ஒரு 1 kg எடுத்திருக்கேன். இந்த வாட்டி 1 kgயில் கொஞ்சோண்டு நான் எடுத்துக்கிட்டேன். மீதியை நான் இதில் போட்டிருக்கேன். இப்போது நான் ஏற்கனவே பாதி முடிச்சுட்டேன் ஆக்சுவலி. ஆனாலும் இதை ஒரு வீடியோவாக எடுக்கணும்னு எனக்கு ஒரு இது. ஸோ இதில் சிக்கனை ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணின சிக்கனை பவுலில் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் என்ன போட்டிருக்கேன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், நம்ம குக்கிங் சில்லி பவுடர், நார்மல் பவுடர் அதை எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன் இந்த பவுலில். இப்போது இந்த மூணுத்தையும் இந்த சிக்கனை நல்லா இப்போ கலர போகிறோம். இப்போ சிக்கன் இதோட மெயினாக இதில் எக்கு ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். எக் ஒயிட் அப்புறம் சால்ட் தேவையான அளவு போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா ஊறணும். ஊறிடுத்துன்னு நினைக்கிறேன். இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ½ an hour நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ இந்த மசாலா இந்த சில்லி பவுடரோட இதுவும் அது உள்ளே போகணுக்காக இதை நல்லா கிண்டிக்குங்க. இது மாதிரி சிம்பிள் அண்ட் வெரி சிம்பிள் ரெசிபி. உங்கள் வீட்டில் இருந்தபடியே இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதில் என்ன திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இதில் சிக்கன் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நான் நார்மல் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எக் ஒயிட் போட்டிருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு மேற்கொண்டு நம்ம எப்படி ஜிஞ்சர் சிக்கன் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம இதை எப்படி குக் பண்ணோம், இதை டீப் ஃப்ரை எடுக்க போகிறோம். இப்போது ஆயில் நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். ஆயில் நல்லா கனகனன்னு காயணும். ஸ்லோ பண்ணிக்கணும் கொஞ்சம். இந்த சிக்கனை நம்ம எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும், டீப் ஃப்ரை பண்ணணும். இது டீப் ஃப்ரை பண்ணிட்ட பிறகு தான் நம்ம அடுத்த என்னென்னலாம் டாப்பிங்ஸ் தேவை இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நான் இன்னும் நிறைய ஃப்ரை பண்ணணும், அதனால் ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா அது வெடிக்கும். இது ஆனால் உள்ளே அந்த ஃபேட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கொஞ்சம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் நிறைய பார்த்துருக்கீங்க. இது இது மாதிரி ஃப்ரை ஆகணும். இது மாதிரி ஃப்ரை ஆகணும். டாப்பிங்ஸ்க்கு வந்தாச்சு. என்னென்ன தேவைன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் மெயினாக வேணுன்றது ஜிஞ்சர். ஏன்னா இது ஜிஞ்சர் சிக்கன் இல்லையா, அதனால் ஜிஞ்சர் தேவைப்படுது. ஜிஞ்சர் நான் ஒரு 1 inch ஒரு விரல் அளவு ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ், க்ரீன் சில்லி அண்ட் கொஞ்சம் கேப்சிகம். சாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இப்போதைக்கு வினிகர் இல்லாத பட்சத்தில் நான் வெறும் சோயாபீன் சாஸ் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம நார்மல் ஹாட் அண்ட் ஸ்வீட் மேகி சில்லி சாஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வாங்க இதோட டாப்பிங்ஸ் நம்ம பார்ப்போம். வானலை பற்ற வச்சுட்டேன். கடாய் காயுது. ஸோ இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் ஃப்ரை பண்ணணும் இல்லையா, ஆயில் தேவைப்படுறதுக்கு நம்ம ஜிஞ்சர் வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்து போகிறோம். ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் தான் மெயின் இன்க்ரீடியன்ட் இதுக்கு. ஏன்னா இது நிறைய எந்த அளவுக்கு ஜிஞ்சர் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சேவை இருக்கும். பை தென் இதுவும் ஆகிட்டுருக்கு. நான் 2 in 1 பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இதில் வந்து வெங்காயம் வந்து நம்ம இப்படி எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம் க்ரீன் சில்லியும் எடுத்திருக்கேன். சில பேர் பல்லில் க்ரீன் சில்லி மாட்டும்னு நினைக்கிறவங்க இந்த க்ரீன் சில்லியை வந்து அரைச்சி போட்டுக்கலாம் நீங்கள். ஏன்னா சில பேர் பல்லில் மாட்டோம் இல்லையா, அதனால் இது இப்படியே போட்டுக்கோங்க. இந்த டைம் வந்து சால்ட் அவசியம் போட்டாகணும். ஏன்னா அப்போ தான் இந்த ஆனியன்ஸ் நல்லா வதங்கும். நான் ஏற்கனவே தேவையான அளவு சால்ட் வச்சுருக்கேன், அதனால் போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஆகணும். இது நல்லா வதங்கட்டும். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகுது. இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இப்போ வந்து சோயா சாஸ் இருக்கு இல்லையா, இது நான் சொன்ன மாதிரி சோயா பீன் சாஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றாதீங்க, ஏன்னா ஃப்ளேவர் முழுசாக போயிடும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சோயா சாஸ். நான் அதுக்கு மேலே ஊற்ற மாட்டேன். அண்டு கெச்சப் சாஸ், இது வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் மேகி கெச்சப். இதை நான் வந்து என்னோடய இனிப்புக்காக ஊற்றுறேன். கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணும்னு நான் நிறைய ஊற்றுறேன். ஒரு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் எடுங்க. ஸோ இதுவும் இந்த சாஸ் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே அதில் எடுத்து ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். இது மாதிரி எடுத்து ஊற்றிட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க. கொஞ்சம் சாஸியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போவுமே கார்லிக் சிக்கன் ஆகட்டும், ஜிஞ்சர் சிக்கன் ஆகட்டும், சாஸியாக இருந்தால் ஆகணும். ஆஸ் ஐ சைட் இதை வந்து இன்னும் ஃப்ரை பண்ணணும் நான், அதனால் உங்களுக்கு காட்டுறேன் இதை எப்படி ஃப்ரை பண்ணணுன்றது. இப்படி தான் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது பார்த்திங்கன்னா ஆயிட்டுருக்கு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம கேப்சிகம் போட போகிறோம். கேப்சிகம் வந்து நல்லா சாப் பண்ணியிருக்கேன். என்கிட்ட க்ரீன் கலர் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா எல்லோ, க்ரீன், ரெட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். எனக்கு க்ரீன் தான் கிடச்சிருக்கு, அதனால் நான் க்ரீன் போடுறேன். ஸோ இந்த இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வரணும். அது மாதிரி அவ்வளோ இவ்வளோ ஃப்ரை பண்ணணும். இப்போ தான் முடிஞ்சிருக்கு எனக்கு. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஆகிருக்கு. ஸோ இதை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே வந்து இது ஆனதும் இதை எடுத்து இதில் போட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த டைமில் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கனை. இது 1 kg சிக்கன் இது. ஸோ வந்து இந்த சிக்கனை வந்து அப்படியே இது வந்து நல்லா பல்பியாக இக்கி வச்சுருக்கணும். ஸோ இதில் வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஸோ நல்ல ஜிஞ்சர் சிக்கன் வந்து தயாராக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணணும்னா இதுக்கு சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணுங்காக நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1 டீஸ்பூனுக்கு சுகர் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கோம்னா ஏற்கனவே அந்த இனிப்பு இருக்கும் அதில். ஸோ சுகர் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் சிம்லேயே நல்லா இருக்குது. என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லாததுனால நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ணல. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இப்போவே பாருங்கள், ஒரு மாதிரி ஷைனிங் டெக்ஸ்சர் கொடுக்குது.
ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்திங்கன்னா 1/2 hour தான். ஸோ ஜிஞ்சர் சிக்கன் இஸ் தயார். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட திருப்பியும் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shakti. Bye bye.